இந்திய அளவில் இதுவரை நடந்த தொல்லியல் துறை ஆய்வில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ரோமானியர்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்த சான்றுள்ளது. 1638 செஞ்சியை ஆண்ட பீஜப்பூர் சுல்தான்கள் புதுச்சேரியையும் ஆண்டனர். 4ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் புதுச்சேரியை ஆட்சி செய்து வந்தனர். அகத்தியர் இங்கு வருகை தந்து எண்ணற்ற பணிகளை மேற்கொண்டுள்ளார். செஞ்சி அரசு டச் வணிகர்களுக்கு போட்டியாக வர்த்தகம் புரியவே பிரெஞ்சு வணிகர்களை அழைத்தது. ஆனால் அதுவே புதுச்சேரி. மனிதகுல வரலாற்றில் மிகப்பெரிய நாகரிகமாக கருதப்படுவது பழங்கால ரோமானியர்களின் நாகரிகம். உலகளாவிய கடல் கடந்த வணிகத்தில் பழங்கால ரோமானியர்கள் தொன்று தொட்டு ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்திய அளவில் இதுவரை நடந்த தொல்லியல் துறை ஆய்வில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் ரோமானியர்கள் இந்தியாவில் வர்த்தகம் செய்த சான்றுள்ளது. அது நமது பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மண்ணான பாண்டிச்சேரி. புதுச்சேரி என்பதன் பிரெஞ்சு மொழி மாற்றம் அல்லது மருவிய சொல்லாக பாண்டிச்சேரி இருக்கலாம் என்று அறியப்படுகிறது. அரியாங்குப்பம் ஆற்றின் வலது கரையில் அமைந்துள்ள அரிக்கமேடு என்ற இடத்திலிருந்து நவீன புதுச்சேரிக்கான அடித்தளம் தொடங்கியுள்ளது. புதுச்சேரியின் வரலாற்றை 4ஆக பிரிக்கலாம். வேத காலம், மன்னர்கள் காலம், காலனி ஆதிக்கம், பின்பு சுதந்திரம் அடைந்த நகரம். வேத காலத்தில் இந்நகரத்தை வேதபுரம், வேதிபுரி என்று அழைத்துள்ளனர். அகத்தியர் இங்கு வருகை தந்து எண்ணற்ற பணிகளை மேற்கொண்டுள்ளார். இது அகதீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டதாக கூட ஒரு குறிப்பு உண்டு. 4ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் புதுச்சேரியை ஆட்சி செய்து வந்தனர். காஞ்சியை ஆண்ட பல்லவர்கள் புதுச்சேரியை தக்க வைப்பதில் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் தொடர் சிக்கல்களையும் மோதல்களையும் கொடுத்து கொண்டிருந்தனர். இடைக்கால வரலாற்றில் முதலில் சோழர்கள் கட்டுப்பாட்டில் இருந்து பின்னர் 13 முதல் 15ஆம் நூற்றாண்டு வரை பாண்டியர்களின் கட்டுப்பாட்டிற்கு புதுச்சேரி வந்தது. இன்றைய நவீன புதுச்சேரிக்கு வித்திட்டவர் பீஜப்பூர் சுல்தான். வருடம் 1638 செஞ்சியை ஆண்ட பீஜப்பூர் சுல்தான்கள் புதுச்சேரியையும் ஆண்டனர். கடல் கடந்த வணிகத்திற்கும் கடல் பயணத்திற்கும் மிக முக்கியமான துறைமுகமாக கருதப்பட்டது புதுச்சேரி. போர்ச்சுகீசியர்களை புதுச்சேரியை விட்டு வெளியேற கட்டளையிட்ட செஞ்சி அரசு டச் வணிகர்களுக்கு போட்டியாக வர்த்தகம் புரியவே பிரெஞ்சு வணிகர்களை அழைத்தது. ஆனால் அதுவே பிரெஞ்சின் ஆளுமைக்கு புதுவையை இட்டுச் சென்றது. வருடம் 1816 பிரெஞ்சின் முழு ஆளுமைக்கு புதுச்சேரி வந்தது. சுமார் 138 ஆண்டுகள் நீடித்த அந்த பிரெஞ்சு காலனி ஆதிக்கம் வருடம் 1954 புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பின் முடிவிற்கு வந்தது. புதுச்சேரி பிரெஞ்சு காலனியாக இருந்தது போல டாமன் மற்றும் டயூ, தாத்ரா மற்றும் நாகர் ஆகியவை போர்ச்சுகீசியர்கள் காலனிகளாக இருந்தன. பல்வேறு மொழிகள், கலாச்சாரம், நிர்வாக முறைகள் இருந்தது. இந்திய பாராளுமன்றத்தில் பாண்டிச்சேரியை புதுச்சேரியாக மீண்டும் பழைய பெயருக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்றொரு கோரிக்கை வைக்கும் பொழுது புதுச்சேரி ஏறத்தாழ 12,000 ஆண்டுகள் பழமையானது என்று சில குறிப்புகள் வாசிக்கப்பட்டது. சற்றே சிலிர்க்க வைக்கும் வரலாற்று பூமிதான் இந்த புதுச்சேரி. இந்த மண் காணாத மொழிகள், கலாச்சாரங்கள், யுத்தங்கள், புதுமைகள் இல்லை என அடுக்கிக் கொண்டே போகலாம். கல்வி, மருத்துவம், ஆன்மீகம், சுற்றுலா, உணவு என்று இன்றைய புதுச்சேரியும் உலக சுற்றுலா ஸ்தலங்களின் வரிசையில் ஒன்றாக விளங்குகிறது. இன்றும் புதுவையை விட்டு அகலாத 50,000 குடும்பங்களுக்கு மேலான பிரெஞ்சு குடியிருப்புகள், கட்டிடங்கள், நினைவு சின்னங்கள், உணவகங்கள் என்று இந்தியாவின் பிரான்ஸ் என்ற பெயரை தாங்கி நிற்கிறது புதுவை.